நண்பர்களே, காமத்துப்பால் 2024 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வாரம் நம்ம நாட்டில் நடக்கிற கள்ளக்காதல் கொலைகள், காதல் கொலைகள், கௌரவ கொலைகள், தற்கொலைகள், இந்த ஆசிட் ஊத்துறது, இப்படி பல்வேறு நிகழ்வுகள் தினமும் நடந்தபடி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வோடு ஒரு சிறு அலசலும் செய்யப்படும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். காமம் அப்படின்னாவே நம்ம நாட்டில் மிக ஆபாசமான ஒரு சொல்லாக, ஒரு செயலாக அது பரப்பப்பட்டிருக்கு. உண்மையில் காமம் அப்படிங்கிறது ஆபாசமானதான். இன்ன வரைக்கும் இந்த உயிர்கள் பல கோடி ஆண்டுகளாக அப்படியே பல்கி பெருகி இன்னைக்கும் பசுமையோடு, இன்னைக்கும் அதே உயிர்களோடு இந்த உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு, இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் காமம். புல்லு, பூண்டு, செடி, கொடி, மரம், பறவை, விலங்கு, எதற்காக இருந்தாலும் அந்த காமம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியால் தான் அடுத்த தலைமுறை, அடுத்த பிறவிகள் உருவாகுது. ஆக அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நீயும் நானும் கூட இன்னைக்கு இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு, பார்த்துக்கிட்டு, கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நம்முடைய தாய் தந்தையருடைய அந்த காம உணர்ச்சி தான். அதனால் இதை ஆபாசமாக சொல்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியான ஒரு சொல்லோ இல்லை செயலோ இது இல்லை. ரெண்டாவது, காமம் அப்படிங்கிறது உயிர்களின் பசி. எப்படி இந்த உடல் வளர்வதற்கு இந்த வயிற்று பசி தேவைப்படுது, இந்த வயிற்றுக்கு உணவு அது கேட்டுக்கிட்டே இருக்குது, நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே ஒரு பசி தான் இந்த உயிர் பசி. அந்த உயிர் பசி, உடல் பசியே இருக்கும்போது உயிர் பசி எப்படி இருக்கணும் பாருங்க. உயிர் பசி தான் காமம். அது ஒரு குழந்தை ஒரு தாயோடைய வயிற்றில் இருக்கும்போதே உருவாகுது அப்படிங்கிறான் பேரறிஞர். ஆக அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி நாம் அது ஒரு ஆபாசமான ஒரு உணர்ச்சி அப்படின்னு வெளிப்படையாக பேசுறதுக்கு அதை ஒதுக்குனா அதனால் பல்வேறு குற்றங்கள் நடக்கும். இப்படி இந்த காமத்தை இவன் ஏன் ஆபாசமாக சொல்கிறான் மனுஷன் அப்படின்னா, அது இப்போ உலகம் முழுக்க மாறிடுச்சு. நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திறந்துட்டு பெண்கள் போனால் கூட அதை பார்க்குறதுக்கு, அதை பற்றி சிந்திக்கிறதுக்கோ அங்கே ஆண்கள் கிடையாது. ஏன்னா அது அவனுடைய அடுத்த படிக்க அவன் போயிட்டான். இன்றைக்கி நாமும் எப்படி இருக்கிறோம்னா, எங்கேயாவது ஒரு புடவை சரிஞ்சால் போதும், உடனே அத்தனை பேர் படித்தவன், படிக்காதவன், பதவியில் இருக்கிறவன், அரசியல்வாதி, கலைஞன், யாராக இருந்தாலும் அந்த பார்வை அங்கே போகுது. அப்படிப்பட்ட ஒரு இழிய நிலையில் தான் நம்மளுடைய இந்த காமத்தை பற்றிய அறியாமை வச்சிட்டு. ஆக இந்த காமம் அப்படிங்கிறத இவன் இழிவாக நினைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்கலாம். இது எல்லா உயிர்களுடைய ஒரு உணர்ச்சி. இப்போ எல்லா உயிர்களும் இந்த காமத்தை அனுபவிக்கும் போது அது நமக்கு ஒரு ஆபாசமாக தெரியுது. ஒரு குதிரையோ, ஒரு மாடோ, ஒரு பாம்போ, ஒரு மானோ இப்படிப்பட்ட உடல் உறவில் ஈடுபடும் போது அது ஆபாசமாக தெரியுது. ஆனால் நாம் மனிதன் இந்த மாதிரி உடைகளை கண்டுபிடிச்சிட்டு இந்த உடைகளோடு உலா வரான். இந்த உடைகளோடு தான் எஜமான் மாதிரியும், இந்த உடைகளில் தான் ஒரு பெரிய பணக்காரன் என்பதையும், அதிகாரி என்பது போலவும், இப்படியெல்லாம் அவன் பல்வேறு நடிப்பை நடிச்சுட்டு இங்கே படுக்கை அறையில் அந்த காமத்தை அனுபவிக்கும் போது இயற்கையாக எந்த துணியும் இல்லாமல் அனுபவிக்கிறதுனால அவன் என்னடா இது நம்ம விலங்கு மாதிரியே பண்ணுறோம், அப்போ இது ஒரு ஆபாசம் அப்படிங்கிற மாதிரி அதனால் அந்த உறுப்புகளெல்லாம், அந்த ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் எப்படி வாய் முக்கியமோ, எப்படி மூக்கு மிக முக்கியமோ, எப்படி கண்களோ, எப்படி காதுகளோ, எப்படி கைகளோ, எப்படி கால்களோ, அப்படி மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு தான் அந்த உடல் உறுப்பு. அதே ஆபாசம் அப்படின்னு சொல்லிட்டு காமத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத, வெளிப்படையாக பேசாத எந்த சமூகமும் முன்னேற்றம் அடையாது அப்படின்னு வேதங்களில் சொல்லப்படும். வேதங்களில் மட்டும் இல்லை, இன்னைக்கும் நாம் நடைமுறையில் பார்க்கலாம். இதையெல்லாம் ஆபாசம் சொல்லி இங்கே தடுத்துட்டு கடைசியில் உலகத்திலேயே நம்ம நாட்டில் தான்
பாலியல் பலாத்காரங்கள், கற்பழிப்புகள், கள்ளக்காதல் கொலைகள், தற்கொலைகள், இதெல்லாம் உலகத்திலேயே மிக மிக அதிகமாக இங்கே நடக்கும். இங்கே இருக்கிற போலீஸோடைய ரிப்போர்ட் என்னன்னா, இங்கே நடக்கிற குற்றங்களில் சுமார் 80% குற்றங்களுக்கு மேலே பாலியலை அடிப்படையாக கொண்ட காரண காரியங்கள் தான் இந்த குற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம். நீங்கள் பார்க்கலாம், மிகப்பெரிய ஒரு டிஜிபி, அவர் பக்கத்தில் அழகான மனைவி இருக்குது, ஆனால் யாரோ ஒரு பெண் போலீஸ் அதிகாரி உட்காந்து போகும்போது அவளை பாலியல் துன்புறுத்தி இருக்கார். பெரிய பெரிய மந்திரி மாட்டிக்கிறான், பெரிய பெரிய ஜட்ஜி மாட்டிக்கிறான், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மாட்டிக்கிறாங்க. ஏன் உதாரணத்துக்கு சரவணபவன் அண்ணாச்சி உணவு தொழிலில் உணவு புரட்சியை நடத்தினவர். நம்மை போன்ற என்னை போன்ற ஒரு நடுத்தர மனிதர்களுக்கெல்லாம் ஒரு சுகாதாரமான சுத்தமான உணவை கொடுக்கறதுக்கு அவரால் தான் முடிஞ்சது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் ஹோட்டலுக்கு போனால் ஒரு கையில் ஓட்டிகிட்டே தான் இருக்கும். அப்படி அது மட்டும் இல்லை, அது பல இடங்களில் உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலதிபராக உயர்ந்தார். ஆனால் அவர் தன்னுடைய 60 வயதை கடந்த பிறகு ஒரு பெண் மேலே காமுற்று அந்த பெண்ணை அடைவதற்காக ஒரு கொலையிலேயே ஈடுபட்டிருக்கார். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? மிகப்பெரிய சாமியார்கள்லாம் மாட்டிக்கிறாங்க. ஆக இந்த உணர்ச்சியை அடக்க முடியாத மிக முக்கியமான ஒரு உணர்ச்சி, ஒரு அந்த மாதிரியான உணர்ச்சியை இங்கே வெளிப்படையாக பேசுவதற்கு நாம் இந்த தளத்தை பயன்படுத்தி, மனிதன் மற்ற உயிர்களை விட மேன்மையானவன் அப்படின்னு நினைச்சிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அவன் ஒரு மற்ற விலங்கை போல, மற்ற எந்த உயிரை போல, இன்னும் கேட்டால் அந்த மாதிரி பறவையை விட, ஒரு மரத்தை விட, எத்தனையோ உயிர்களை விட இவன் ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவன். ஒரு பறவை 12,000 கிலோமீட்டர் பாஸ்போர்ட் இல்லாமல், பணம் இல்லாமல், ஏரோப்ளேன் இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு தங்கிட்டு போதும். நம்மளால் அடுத்த தெருவுக்கு கூட போக முடியாது. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் ஆட்டோவை கூப்பிட்டுமா, அதை கூப்பிட்டோமா, மிக மிக இழிவான். எந்த உயிரும் பணம் இல்லாமல் வாழுது, அதே சுதந்திரமா. ஆனால் பணம் இருந்தால் தான் எதற்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு இழிவான பிறவி மனிதன். அதனால் அவன் பெரிய உயர்ந்த பிறவி. அதனால் இதையெல்லாம் நாம் இழிவு அப்படின்னு இவனுங்க சொல்கிறாங்க. அதனால் தோழர்கள், நீங்கள் உணர்வு, நாமெல்லாம் மிக மிக சாதாரண ஒரு உயிரினங்கள். ஆக இந்த புரியாத காமத்தை பற்றி இங்கே இருக்கிற தமிழறிஞர்கள் போற்றுகிற திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை வகைப்படுத்துகிறார். தன்னுடைய திருக்குறளில் இது ஒரு முக்கியமான அதிகாரமாக காமத்துப்பால் அப்படிங்கிற தலைப்பில் எழுதுகிறார். உலகத்திலேயே காமத்துக்கு சாஸ்திரம் இலக்கணம் எழுதின நாடு இது. வாத்சாயனாரால் மிக அற்புதமான கஜுரோகா போன்ற கலைப்படைப்புகளை படைத்தது நம்முடைய நாடு. ஆக இப்படிப்பட்ட நாட்டில் நாம் அறிவை வளர்க்க, இந்த சமூகத்தின் அமைதியை வளர்க்க மிக முக்கியமான தேவை காமத்தை பற்றிய ஒரு முழு அறிவு. நன்றி, வணக்கம்.